வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். கிராமத்து நாயகன் விமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பக்கா ரூரல் ஆக்ஷன் படத்தோட திரும்ப வந்திருக்கிறாரு. மஞ்சு விரட்டு விளையாட்டை மையமா வச்சு வெளிவந்த வடம் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதைப்படி சிங்கப்பூரணி அப்படிங்கிற ஒரு ஊர்ல விமல் பாண்டிமுனி அப்படிங்கிற ஒரு ஒற்றைக்கண் தெரியாத காலமாட்ட தன்னுடைய தம்பி மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே ஊர்ல பெரியாளா இருக்கிற நட்ராஜோட காலைக்கு எதிரா பாண்டிமுனிய விமல் களம் இறக்குறாரு. இதனால நட்ராஜுக்கு கௌரவ பிரச்சனை ஏற்படுது. ஒரு கட்டத்துக்கு மேல நட்ராஜ் எப்படியாச்ச பாண்டிமுனிய தன்னோட கூட்டிக்கிட்டு வரணும் அப்படின்ட்டுன்னு விமல் கிட்ட பேசுறாரு. ஆனா விமல் இதுக்கு ஒத்துக்க மறுக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த தன்மான பிரச்சனை எப்படி கொலை மற்றும் பழிவாங்கிற விஷயமா மாறுது. ஒரு மாட்டுக்காரரா இருக்கிற விமல் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய மாட்டையும் எப்படி காப்பாத்த போறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா படத்துல விமல் நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. ஒரு கிராமத்து இளைஞர் கதாபாத்திரத்திலையும் அதே நேரத்துல காளை மீது தன்னுடைய பாசத்தை காட்டுற இடங்கள்லயும் அவரு யதார்த்தமா நடிச்சிருக்கிறாரு. படத்துல நட்ராஜ் ஒரு ஆக்ரோஷமான வில்லனாகவும் அதே நேரத்துல ராவான நடிப்பையும் சூப்பராவே அவரு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. படத்துல முனிஷ்காந்த் தனக்குன்னு ஒரு எமோஷனல் பிளாஷ்பேக் மூலமா நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. படத்துல மஞ்சு விரட்டு சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும், ஹீரோ விமல் காளைக்கு ட்ரைனிங் கொடுக்கிற காட்சிகளாகட்டும், இதெல்லாம் கிராமத்து மண் வாசனைய நல்லாவே ஆடியன்ஸுக்கு கொடுக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பார்த்தா படத்தோட கரு நல்ல கரு. ஆனா ரைட்டிங்ல பெருசா இவங்க போக்கஸ் பண்ணாதனால திரைக்கதை பெருசா சுவாரஸ்யம் இல்லாம போயிடுச்சு. படத்துல ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையே நடக்கிற காதல் காட்சிகள் படத்தோட வேகத்தை குறைக்க தான் செய்யுது. படத்துல வில்லனோட கதாபாத்திரம் பெருசா வடிவமைக்கப்படல. படத்துல வர பாடல் காட்சிகள் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. படத்தோட கதைக்களம் ஒரு பழக்கப்பட்ட கதைக்களம். வழக்கமா கிராமத்து படங்கள்ல வர மாதிரி பகை மற்றும் பழிவாங்கலை வச்சுதான் இந்த படம் மூவ் ஆகுது. சோ அடுத்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியும். ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 5 ரேட்டிங் கொடுக்கலாம். படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.